அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கேக் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக செய்யலாமா, இந்த மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது என்ன கேக்குன்னு சொல்கிறேன். என்னடா அது கேக்குன்னு சொல்லிட்டு மசாலாவை காமிக்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. நான் என்ன கேக் செய்ய போகிறேன்னா சிக்கன் சவர்மா கேக் தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி போட்டு எல்லா மசாலாவையும் இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக போட்டுக்கோங்க. லெமன் பாதி போட்டுக்கலாம். லெமன் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். நான் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன், போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த சவர்மா கேக் நைட்டு பண்ணுறீங்கன்னா காலையிலே சிக்கன் வாங்கி இந்த மாதிரி மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா மசாலா ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் என் பையன் பிறந்த நாளைக்கு தான் செஞ்சுருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் சிக்கன் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால, மொத்தமாக போட்டிருக்கனால சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். இல்லாட்டி சீக்கிரம் வேகாது, ஆனால் கருப்பாயிரும். அதை பார்த்துக்கங்க. நீங்கள் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இந்த பக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்ச பாதியை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரியே சிம்மில் வச்சு வறுத்துட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்ச சிக்கனையும் இந்த தோசைக்கல்லே வச்சுக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கறிக்கொட்டையை நல்லா நெருப்பாக்கி நம்ம இப்போ புகை போடலாம். இந்த புகை வெளியே போகாமல் அப்படியே கறியில் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால் நல்லா மூடி வச்சுருவோம். பட்ரு இல்லை எண்ணெய் அந்த நெருப்பில் போட்டிங்கன்னா நல்லா புகை வரும். அதை வெளியே போக விடாமல் நல்லா மூடி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிளை கொஞ்சம் பட்டரில் வதக்கி விட்டுருவோம். முட்டைக்கோஸ், குடமிளகா எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். போதும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ப்ரெட் எடுத்திருக்கேன், சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஓரம்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் 12 ப்ரெட் எடுத்திருக்கேன். 3 லேயர் வைக்கிறதுக்காண்டி 12 ப்ரெட் எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி ஓரம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டமாக வேணுன்னா அந்த 4 வச்சு கட் பண்ணாமல் இதிலே நீங்கள் அந்த மசாலா வச்சு நீங்கள் கேக் செய்யலாம். நான் வந்து ரவுண்டாக செய்கிறனால ஒரு மூடியை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய மூடி எடுத்து அப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த ஓரத்தெல்லாம் இப்படி எடுத்துருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புகையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ சிக்கனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை மைனஸ் மட்டும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா குத்தி விடுங்க. நல்லா பொடியாயிரும். இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த வெஜிடபிளை போட்டுக்கலாம். மைனஸும் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் நான் வீட்டில் செஞ்சது, இங்கே என் வீடியோவில் இருக்குது பாருங்கள். நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிரட்டிக்கங்க. இது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை அந்த கேக்கு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம்ல அந்த இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இதில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக போட்டு மைனஸும் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு லேயர் ப்ரெட்டையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கனை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் அடிக்கிட்டு நல்லா மைனஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. இது வந்து அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து கொத்தமல்லி தழை, புதினா, கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் பையன் பிறந்த நாளைக்கு தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட்டாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.